அருமையான வார்த்தைகள் நம்ம பகிர்ந்து கொண்டாங்க. புரிஞ்சுங்களா? புரிஞ்சல என்ன அர்த்தம்? தண்டிக்கப்பட வேண்டிய நான் தண்டிக்கப்படுறேன், எனக்காக ஒரு தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் மீறுதலுக்காக, என் விபச்சாரத்திற்காக, என் வேசித்தனத்திற்காக, நான் பண்ண சகல விதமான அக்கிரமத்திற்காக, பாவத்திற்காக ஒருவர் பலியாக இருக்கிறார். அதான் அந்த ஜனங்கள், அதுக்காக தான் அவர் வரணும். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அனுப்பினாரோ அவர் கையிலே ஆவி ஒப்பு கொடுத்துறார். சொல்லுவோமா? பிதாவே, என் ஆவி உன் கைகளிலே. வேதம் அதான் சொல்லுகிறது. நான் மரித்தவுடன் நம்ம ஆவி எங்க போயிடுது? பிதாவிடத்துல போயிடும். அதுக்கப்புறம் ஆத்துமா இலைப்பாதலுக்குள்ள போயிடும். சரீரமானது மண்ணா இருக்கிறபடியா அது மண்ணுக்கு போயிடும். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமானான். அதனால தாங்க ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா ஒரு பாவியான மனுஷன் நல்லா ஆயிடுறான். பாருங்க, ஒரு நல்ல ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பான். ஆனா ஆண்டுக்குள்ள வரும்போது அவன் பேச்சு மாறுது, அவன் நடவடிக்கை மாறுது, அவன் செயல் மாறுது, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. காரணம் சொன்னா, இயேசுவை உண்மையாய் உள்ளத்தில் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவன் நோய்களை எல்லாம் சுகமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி, வீட்டு நன்மையினாலும் திருமையினாலும் இரக்கத்தினாலும் அவனுக்கு முடி சொல்லுகிறான். ஆக இந்த புனித வெளியில ஒவ்வொரு நாளும் நினைப்போம், எனக்காக பலியா இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு சரண மாத்திரம் பாடி முடிச்சிடறேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே. அந்த வரி மாத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க Thank you.
என்னை பின்பற்ற விரும்பினால், பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பாக வர கடவுள். அந்த சிலுவை என்பது நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இதன் மத்தியில ஆண்டவரை ஃபாலோ பண்ணி அவருடைய வழியிலே செல்லும் பொழுது நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுவோமா? நமக்காக ஒரு தெய்வம் பலியாக இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தோம்னா பழிச்சிடும். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 7 பேர் இன்னும் கர்த்தருக்கு வல்லமையா பயன்படுது. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. ரெடியா சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. நம்ம முடிச்சுடுவோம்.